ஹாய் ஹலோ வணக்கம். AWS Solution Architect Associate Certification ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 41வது செஷன் வந்து பார்க்க போகிறோம். 41வது செஷன் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது என்னது அப்படின்னா ஃப்ரீ டொமைன் நேம் கிரியேஷன் ஃபார் AWS லைனிங். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோடு பேலன்சர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிளாசிக் லோடு பேலன்சர், அப்புறம் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர். நான் அப்ளிகேஷன் லோடு பேலன்சரில் இன்ட்ரோ மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் ஒன்று வேணும். அது மட்டும் கிடையாது, இனி பின்னாடி வரைக்கும் டொமைன் நேம் ஒன்று வேணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் வந்து நான் எதுக்காக என்னன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் வந்து பின்னாடி ரவுட் 53 நடத்தும் போது டொமைன் நேம்னா என்ன, எப்படி வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, DNS சர்வர்னா என்ன, ஹோஸ்டர் ஜோன்னா என்ன, அதை வந்து ரெக்கார்ட் செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த டொமைன் நேம் வந்து மஸ்ட் வந்து டொமைன் நேம்ங்கிறது வந்து நத்திங் பட் தான். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அது ஐபி அட்ரஸ் யூனிக் அட்ரஸில் இருக்கும். அதை வந்து ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் அந்த கம்ப்யூட்டர் அந்த சர்வர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டொமைன் நேம் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு சர்வரில் அதில் வந்து பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாடி வந்து கவர் பண்ணுவோம். இங்கே AWSல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுட் 53 அப்படின்ட்டு சொல்லிட்டு ரவுட்டிங் சர்வீஸ் வந்து டொமைன் நேம் பாயிண்டிங்க்கு, ஃபார்வர்டிங்க்கு, அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரவுட் 53 அப்படின்ட்டு நம்ம ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை, ரவுட் 53 வந்து ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து பெய்டு தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் பெய்டு ஆகும். அது வந்து அப்போ வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேம் இல்லாமல் நீங்கள் ரவுட் 53 வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே, டொமைன் நேம், ரியல் டொமைன் நேம் வந்து வேணும். ரியல் டொமைன் நேம்னால் ரியலாகவே ஒரு டொமைன் நேம், புக்கிங்கான டொமைன் நேம் வந்து உங்களுக்கு வேணும். இல்லாமல் அது வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்து அது வந்து ரவுட் 53 தான் நீங்கள் என்ன நடத்தவே இல்லையா, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் நம்ம போன இன்ட்ரோ காமிச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து ஹோஸ்ட் ரோட்டிங் அப்படிமா, அதாவது ஒரு இப்போ abcd.com/sign-in அப்படின்னா ஒரு இதுக்கு ஃபார்வர்ட் ஆகணும். abcd.com/shopping அப்படின்னா இன்னொரு இதுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகணும். இன்னொரு டார்கெட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து டொமைன் நேம் வந்து அவசியம். ஸோ அதனால தான் வந்து இங்கே டொமைன் நேம் ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த செஷனை வந்து வச்சுருக்கோம். வாங்க. நேம்ஸ் இப்போ ஹோஸ்ட் கட்டார் லாட் ஆஃப் ப்ரொவைடருக்கு யூ கேன் புக் த டொமைன் ஃபார் த ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து லாட் ஆஃப் ப்ரொவைடர் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக தராரு. அவர் பேர் வந்து freenom.com அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தராரு. ஸோ வாங்க டெமோக்கு போகலாம். நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து காமிக்கிறேன் எப்படி. ஓகே, இப்போ வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, செக் அவுட். ஸோ 12 months ஃப்ரீ, கண்டினியூ. ஸோ இங்கே டீட்டெயில் எல்லாமே உங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது பண்ணலாம். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆயிடும். ஸோ ஃப்ரீ நேமில் வந்து ஃப்ரீடெக் தமிழ் லேர்னிங்.mlன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வந்து ஃப்ரீ டொமைன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மை டொமைன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஃப்ரீடெக் தமிழ் லேர்னிங்.ml அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா AWS இதுக்கு வந்துருங்க, கன்சோலுக்கு வந்துருங்க. ஓகே, AWS கன்சோலில் வந்து லாகின் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், ரவுட் 53க்கு போங்க. ஸ்கேலபிள் DNS டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பெய்டு. இந்த சர்வீஸ் வந்து பெய்டு, $1 என்னமோ வந்து வசூலாகும். ஸோ நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் வந்து இது வந்து ஃப்ரீ கிடையாது, பெய்டு. அது ஏன் வச்சுக்கோங்க. டேஷ்போர்ட் ஹோஸ்டட் ஜோன், கிரியேட் ஹோஸ்டட் ஜோன். ஓகே, என்னது இதுதான் நம்முடையது. காப்பி தமிழ் எம்எல்
ஸோ டொமைன் நேம் வந்து போட்டாச்சு. டெஸ்கிரிப்ஷன் வந்து அதே போட்டுருவோம். பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன், இது வந்து ப்ரைவேட்டு கிடையாது, பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன். ஸோ ஆட்டக்கு கிரியேட் ஹோஸ்டட் ஜோன். இப்போ ஹோஸ்டட் ஜோன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் டொமைன் டிஎன்எஸ் என்ட்ரி அப்படின்ட்டு. அதாவது டிஎன்எஸ் என்ட்ரி அப்படின்னா ஈனம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டொமைன் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈனம் வந்து டொமைன் நேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெரிடெக் தமிழ் லேர்னிங் .ml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம். ஓகே டொமைன் நேம்னு போட்டுறேன். ஓகே டொமைன் நேம் எங்கே இருக்குது? இது வந்து ஈனம் இருக்குது, ஃப்ரீ நாமில் இருக்குது. ஓகேவா, ஃப்ரீ நாமில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏடபிள்யூஎஸ். இப்போ ஏடபிள்யூஎஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸில் EC2 எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து EC2 எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இது வந்து ரவுட் 53 EC2வில் வந்து தான் நம்ம வந்து சர்வர் எல்லாமே ரன் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரவுட் 53. ஸோ ரவுட் 53க்கு வந்து இதுக்கும் வந்து கனெக்ஷன் ஆகணும் இல்லையா? எதுக்கு? உங்களோட டிஎன்எஸ்க்கு ஃப்ரீடமில் இருக்கிற இதுக்கும் கனெக்ஷன். அந்த என்ட்ரி தான் ரெக்கார்டு என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் தேவையில்லை, .net காப்பி, இங்கே வாங்க, கிளையண்ட் ஏரியா, மேனேஜ் டொமைன், management tools, name server. Okay, name server, use custom name server, entry flow. Name server 1 entry. அடுத்து வந்து name server second entry. Okay, name server third entry. name server fourth entry. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன ஆகும், இதுக்கும் வந்து கனெக்ஷன் உண்டாயிரும். ஆனால் இது உடனே ஆகாது, இட் வில் டேக் த 24 hours. அது ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் நேம் சர்வர் வந்து இது வந்து 24 hours வரைக்கும் ஆகும், ப்ரொபகேட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு சமயம் வந்து வேகமாகவும் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சப்போஸ் நம்ம வந்து இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ரவுட் 53 ஆகட்டும், அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸரும் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான், ஃப்ரீ இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு, டொமைன் நேம் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு உண்டான இதுவும் வந்து கான்ஃபிகரும் பண்ணியாச்சு. இதில் ரவுட் 53ல் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நாளைக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ப்ரொபகேட் பண்ணுற உடனே ஆகாது, அதுதான். ஓகேவா? ஓகே, இப்படி தான் நான் வந்து ஃப்ரீயாக வந்து டொமைன் நேம் வந்து கிரியேட் பண்ணுறது. அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸரை வந்து இந்த டொமைன் நேம் வச்சுட்டு எப்படி ஹோஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து காமிப்போம். ஸோ see you in the next video. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைபிள் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், தினம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பெனிஃபிட் ஆகலாம். ஓகே, see you in the next video. Bye.